தயாசிரியின் ஆதரவு சஜித்திற்கு இன்று வெளியான அறிவிப்பு. மைத்திரிக்கு எதிரான தடை உத்தரவு நீடிப்பு. மொட்டு கட்சியின் வேட்பாளர் இவர்தான், அறிவிக்க காத்திருக்கும் கட்சி. ஜனாதிபதி தேர்தலில் சஜித் முன்னிலையில் ஞானசார தேரர் தகவல். உடைந்தது மொட்டு கட்சி, ரணில் பக்கம் தாவிய முக்கிய புள்ளி. ரணில் போட்டுள்ள திட்டம் கலைக்கப்படவுள்ள நாடாளுமன்றம். ஜனாதிபதி தேர்தலில் இருந்து விலகும் தீர்மானத்தில் ரணில் அரசியல்வாதி கசியவிட்ட தகவல். இடமாற்றங்களுக்கு அனுமதி வழங்கிய தேர்தல்கள் ஆணைக்குழு. இந்த வருட ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு தமக்கு கட்சியின் ஆதரவு வழங்கப்படும் என மனிதநேய மக்கள் கூட்டணியின் பிரச்சார செயலாளர் சமன் பிரியந்த விஜயவிக்ரம இன்று காலை கரந்தனியாவில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். மனிதநேய மக்கள் கூட்டணியின் தலைவரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தயாசிரி ஜெயசேகரவின் பூரண அங்கீகாரமும் ஆதரவும் தமக்கு கிடைத்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுடன் தமது கட்சி பல சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தியதாகவும் அனைத்து பேச்சுவார்த்தைகளும் வெற்றிகரமாக நிறைவடைந்ததை அடுத்து மனிதநேய மக்கள் கூட்டணி இந்த புதிய தீர்மானத்திற்கு வந்துள்ளதாக சமன் பிரியந்த விஜயவிக்ரம தெரிவித்துள்ளார். இந்த நாட்டை மீள கட்டியெழுப்பக்கூடிய தற்போதைய ஒரே தலைவர் சஜித் பிரேமதாச என்பதாலும் இந்நாட்டு மக்கள் சஜித் பிரேமதாசவை சுற்றி மிக நெருக்கமாக இருப்பதாலும் தமது கட்சிக்கு இந்த தீர்மானத்தை எடுப்பது இலகுவானது எனவும் சமன் பிரியந்த விஜயவிக்ரம தெரிவித்துள்ளார். இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவே ஜனாதிபதியாக வருவார் என்று மக்கள் தீர்மானித்துள்ளதை தமது கட்சியும் தலைவணங்குவதாகவும் கட்சியின் தலைவர் தயாஸ்ரீ ஜெயசேகரவுடன் கட்சியினரும் மகிழ்ச்சியடைந்துள்ளதாகவும் சமன் பிரியந்த விஜயவிக்ரம தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உட்பட 22 கட்சிகள் மனிதநேய மக்கள் கட்சியுடன் கூட்டணி அமைத்துள்ளதாகவும் தயாஸ்ரீ ஜெயசேகர இந்த அனைத்து கட்சிகளுக்கும் தலைவர் என்றும் அவரது பூரண ஆசையுடன் சஜித் பிரேமதாசவுக்கு பெரும் வெற்றி கிடைக்கும் என்றும் சமன் பிரியந்த விஜயவிக்ரம தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் ரணில் விக்ரமசிங்க மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் அனுரகுமார திசாநாயக்க ஆகியோருக்கு இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் மனிதநேய மக்கள் கூட்டணியின் ஆதரவு கிடைக்காது என்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு மட்டுமே முழுமையான ஆதரவை பெறும் என்றும் அந்த ஆதரவை வழங்குவதற்கான ஒப்பந்தம் அடுத்த சில நாட்களில் கையெழுத்தாகும் என்றும் சமன் பிரியந்த விஜயவிக்ரம மேலும் தெரிவித்திருந்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் தலைவர் மைத்ரிபால ஸ்ரீசேனா உட்பட கட்சி பிரதிநிதிகளுக்கு பிறப்பிக்கப்பட்ட 9 தடை உத்தரவுகளை அக்டோபர் 9 வரை நீடிக்க கொழும்பு பிரதான மாவட்ட நீதிபதி சந்துன்விதான இன்று உத்தரவிட்டுள்ளார். அமைச்சர் மஹிந்த அமரவீர லசந்த அழகியவண்ண மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசாநாயக்க ஆகியோரை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதவிகளில் இருந்து நீக்கி வேறு நபர்கள் அந்த பதவிகளில் பணியாற்றுவதை தடுக்கும் வகையில் இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உப தலைவர் மஹிந்த அமரவீர, தேசிய அமைப்பாளர் துமிந்த திசாநாயக்க மற்றும் பொருளாளர் லசந்த அழகியவண்ண ஆகியோர் 3 வழக்குகளை பரிசீலித்ததன் பின்னர் கடந்த ஏப்ரல் மாதம் இந்த தடை உத்தரவை பிறப்பித்துள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன, சாரதி துஷ்மந்த பைசர் முஸ்தபா மற்றும் சரத் ஏகநாயக்க ஆகியோருக்கு இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக நாடாளுமன்ற உறுப்பினரும் தொழிலதிபருமான தம்பிக பெரேரா நியமிக்கப்படவுள்ளதாக அந்த கட்சியின் உறுப்பினரும் ரஷ்யாவுக்கான முன்னாள் தூதுவருமான உதயங்க வீரதுங்க குறிப்பிட்டுள்ளார். நேற்று இடம்பெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அரசியல் குழு கூட்டத்தின் போது மொட்டு சின்னத்தில் பிரத்யேக வேட்பாளரை நியமிக்க தீர்மானிக்கப்பட்டது. இந்த நிலையில் குறித்த வேட்பாளரை இந்த வாரம் அறிவிக்கவுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தெரிவித்திருந்தது. எவ்வாறாயினும் அந்த கட்சி தம்பிக பெரேராவையே ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கவிருப்பதாக உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார். இதேவேளை ராஜபக்ச குடும்ப உறுப்பினர் ஒருவரை ஜனாதிபதி தேர்தலில் களம் இறக்குவது குறித்தும் கட்சிக்குள் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக அறிய முடிகின்றது. இந்த விடயம் குறித்து ட்ரூஸ்லோன் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர் ஒருவரை தொடர்பு கொண்டு வினவிய போது தமது கட்சி சார்பில் வேட்பாளர் ஒருவரை களம் இறக்குவது தொடர்பில் மாத்திரமே நேற்றைய தினம் கலந்துரையாடப்பட்டதாகவும் வேட்பாளர் குறித்த கலந்துரையாடப்படவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார்.
ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவே முன்னிலையில் இருக்கின்றார் என்று பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்த ஞானசார தேரர் தெரிவித்துள்ளார். அத்துடன் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தமது அமைப்பு விரைவில் ஊடக சந்திப்பொன்றை நடத்தவுள்ளது எனவும் அவர் கூறினார். கோட்டபாய ராஜபக்ச 69 லட்சம் வாக்குகளை பெற்ற வேளை கூட சஜித்துக்கு 55 லட்சம் வாக்குகள் கிடைக்கப்பெற்றன. சஜித்தால் தற்போது நடத்தப்படும் நிகழ்வுகளுக்கு பெருந்திரளான மக்கள் வருகின்றனர். அவர் தன்னால் முடிந்தவற்றை வழங்குகின்றார். பஸ் இல்லாத பாடசாலைகளுக்கு பஸ் வழங்கப்படுகின்றது. ஆனால் அதற்கான நிதி மூலம் சிலர் கேள்வி எழுப்புகின்றார்கள். பஸ் இல்லாத பாடசாலை ஒன்றுக்கு அது கிடைக்கின்றதோ என சந்தேகப்பட வேண்டும். குறைந்தபட்சம் 2 வருடங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்க விரும்புகின்றேன். ஏனெனில் நாடாளுமன்ற சிறப்புரிமையை பயன்படுத்தி முக்கிய சில தகவல்களை வெளியிட வேண்டியுள்ளது என்றார். ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்கப் போவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் SM சந்திரசேன தெரிவித்தார். அனுராதபுரம் மாவட்டத்தில் கட்சி ஆதரவாளர்களிடம் கருத்து கோரிய பின்னரே அவர் இந்த அறிவிப்பை விடுத்துள்ளார். மொட்டு கட்சியின் முக்கிய அரசியல் தளபதிகளுக்குள் SM சந்திரசேனாவும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அத்துடன் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கவுள்ளதாக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் கட்சி சார்பில் வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவதற்கு மொட்டு கட்சி தீர்மானித்துள்ளது. இதனால் அக்கட்சிக்குள் பிளவு ஏற்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் ரணிலுக்கான ஆதரவை வெளிப்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையிலேயே பந்துல குணவர்த்தனவும் ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளார். மேலும் ஆளுங்கட்சியின் பிரதமருடனான பிரசன்ன ரணதுங்க, ரமேஷ் பத்ரன, கனஹேரத், ஜனக வக்கம்புர, மொஹான் பிரதர்ஷன ஆகியோரும் தங்களின் ஆதரவை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது அதிகாரத்திற்கு அமைய நாடாளுமன்றத்தை கலைப்பார் என உயர் அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகின்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிற்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள விரிசல் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு முன்னர் இரு கட்சிகளும் இணக்கப்பாட்டுக்கு வர முடியாத பட்சத்தில் நாடாளுமன்றத்தை கலைப்பது தொடர்பில் ஜனாதிபதி கவனம் செலுத்தி வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. எவ்வாறாயினும் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டமை தடையல்ல என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் 2 தேர்தல்களையும் ஒரே நேரத்தில் நடத்துவது சாத்தியம். ஆனால் 2 தேர்தல்களையும் ஒரே நாளில் நடத்துவது சாத்தியமில்லை என்று ஆணையகம் கூறியுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தாம் தோற்கடிக்கப்படுவோம் என தெரிந்தே போட்டியில் இறங்குவார் அல்ல என ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் செயலாளரும் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் தற்போதைய தேசிய அமைப்பாளருமான திசா அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்க தற்சமயம் உறுதியான தோல்வியை எதிர்நோக்கியுள்ளார். அனைவருக்கும் முன்பாகவே கட்டுப்பணத்தை வைப்பு செய்துள்ள போதிலும் ஜனாதிபதி தேர்தலில் அவர் போட்டியிடுவது சந்தேகமே என அத்தநாயக்க குறிப்பிட்டுள்ளார். எனவே வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளும் கடைசி நாள் வரை இது தொடர்பில் நிச்சயமற்ற நிலை நிலவும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுவரையில் ரணில் விக்ரமசிங்க தாம் தோற்று போவதாக நினைத்து ஜனாதிபதி தேர்தலுக்கு வேறு சிலரையே முன்மொழிந்து வந்தார் என அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே ரணில் விக்ரமசிங்க கட்டுப்பணம் செலுத்திய போதிலும் கடைசி நேரத்தில் கூட அவர் போட்டியிடப் போவதில்லை என்ற எண்ணம் தனக்கு தனிப்பட்ட முறையில் இருப்பதாக திசா அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் நடவடிக்கைகளில் தலையிடாத வகையில் 2025ஆம் ஆண்டுக்கான வருடாந்த இடமாற்ற நடைமுறையை நடைமுறைப்படுத்துவதில் எவ்வித ஆட்சேபனையும் இல்லை என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இதன்படி பொது நிர்வாக, உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு 2025ஆம் ஆண்டுக்கான ஒருங்கிணைந்த சேவை அதிகாரிகளின் வருடாந்த இடமாற்ற அறிவிப்பை ஒருங்கிணைந்த சேவைகள் சுற்றறிக்கையினூடாக வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நேற்று அனைத்து அமைச்சின் செயலாளர், திணைக்கள தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பிராந்திய செயலாளர்களுக்கு இது தொடர்பான இடமாற்ற சுற்றறிக்கை ஒருங்கிணைக்கப்பட்ட சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் வழங்கப்பட்டுள்ளது.